கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ ராம நட்பிற்கு மற்றொரு இலக்கணம். வாலியின் வதம் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அவனை வீழ்த்துவதற்கு இந்த அகிலத்தில் வல்லவனுக்கு வல்லவன் இல்லாமல் ஒன்றுமில்லை என்னும் உண்மையை உணர்த்துகிறது. சுந்தர காண்டம் அனுமனின் வீரத்தையும் ஆற்றலையும் பெருமையையும் சொல்வன்மையையும் அறிவாற்றலையும் பக்தியையும் பறைசாற்றுகிறது. இறுதியாக யுத்த காண்டம் பெண்ணாசையின் காரணமாக ஒவ்வொன்றாக இழந்த ராவணன் சற்றும் கலங்கவில்லை. தன் மகன் இந்திரஜித்தின் இழப்புதான் ராவணனை நிலைகுலைய வைத்தது. மகனாகிய நீ தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை நான் உனக்கு செய்ய வேண்டியதாயிற்றே என்று இவ்வாறு கலங்குகிறான். சினத்தொடு கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன். நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன், என்னில் யார் உலகத்துள்ளார் என்று கலங்கி நிற்கிறான். இறுதியில் ராவணனையும் வீழ்த்தி சீதையையும் மீட்டு அயோத்தி திரும்பி ராமன் பட்டாபிஷேகம் செய்து நாடாள்கிறார். கம்பராமாயணம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறது, ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்றும் சொல்லித் தருகிறது. ஹனுமன், சீதை, லக்ஷ்மணன், சுக்ரீவன் என அனைவரின் பக்தியை பற்றியும் சொல்லித் தருகிறது. பெரியவர்களாகிய உங்களுக்கு அனைத்தையும் சொல்லித் தருகிறது. குழந்தையாகிய எனக்கு என்ன சொல்லித் தந்தது என்று தெரியுமா? விளையாட்டாக கூட மந்திரை போன்றவர்களிடம் விளையாடிவிடக் கூடாது. அப்படி விளையாடிவிட்டோமானால் விதி நம் வாழ்வில் விளையாடிவிடும். ராமன் தெரியாமல் எறிந்த அந்த சிறு கல் மந்திரையின் மனதில் கோபத்தை விதைத்து பின்னாளில் ராமனை நாட்டை துறந்து காட்டிற்கு சென்று சீதையை தொலைத்து ராமாயண யுத்தம் நிகழ்வதற்கே மூல காரணமாக இருந்தது. எனவே இனிமேல் நான் விளையாடும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பேன். என்னால் ராமனை போல் வனவாசம் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்கள் மனங்களில் வாசம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.